சூர்பனகையின் பங்கமும் கரண் முதலியோரின் வதமும். பஞ்சவடியில் ஸ்ரீராமன் பரமானந்தமாய் வசித்தார். லக்ஷ்மணனுடன் பல புண்ணிய புருஷர்களுடைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சூர்பனகை அங்கு வந்தாள். ஸ்ரீராமனை கண்டாள். இவன் இந்திரனோ மன்மதனோ என்றெல்லாம் எண்ணினாள். தனது காம விகாரத்தை அடக்க முடியாமல் தனது எண்ணத்தை ஸ்ரீராமனிடம் தெரிவித்தாள். ஸ்ரீராமனோ தர்மாத்மா. காமாத்மாவாக இருந்தால் இவளுடைய இஷ்டம் பூர்த்தியாகி இருக்கும். ஸ்ரீராமன் அவளை பரிகசித்து லக்ஷ்மணனிடம் அனுப்பி வைத்தாள். அவனையும் கணவனாக்க சூர்பனகை முயன்றாள். லக்ஷ்மணன் தன்னை ஸ்ரீராமனுடைய வேலைக்காரன் என்று சொல்லி ஸ்ரீராமனிடம் அனுப்பினாள். அவளது காம வேகத்தை ஸ்ரீராமன் பொறுக்காமல் லக்ஷ்மணனை கொண்டு அவளை சிக்ஷிக்க, அதாவது தண்டிக்க சொன்னார். அதாவது காதையும் மூக்கையும் அறுக்கும்படி சொன்னார். சூர்பனகையின் கூக்குரலை கேட்ட கரண், தூஷணன், திரிஷிரஸ் போன்ற ராட்சசர்கள் 10,000கணக்கான அரக்கர்களுடன் ஸ்ரீராமனை எதிர்க்க வந்தார்கள். ஸ்ரீராமன் ஒரு மலையின் குகையில் சீதையை ரட்சிக்கும்படி லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டுவிட்டு தான் மட்டும் அவர்களுடன் போர் புரிந்தார். 1.5 மணி நேரத்தில் சண்டையில் அவர்களை வதம் செய்தார். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். சீதாதேவி ஸ்ரீராமனது அபாரமான பலத்தை கண்டு தானாகவே வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டாள். மாரீச்சவதமும் சீதாபகரணமும். சகோதரியான சூர்பனகை ராவணனிடம் ஸ்ரீராமனை பற்றி தூஷித்தும் சீதையை பற்றி புகழ்ந்தும் சொன்னாள். காமியான ராவணன் அதை கேட்டு பரவசமாகிவிட்டான். உடனே சீதையை அபகரிப்பதற்காக மாரீச்சன் இருக்கும் இடம் சென்றான். ராவணன் ஸ்ரீராமனை பற்றி பலவாறு தூஷித்து சொல்லி சீதையை அபகரிக்க மாயமானாக ஆக வேண்டும் என வேண்டினான். மாரீச்சன் பலமுறை ஸ்ரீராமனை நேரில் தரிசித்தவன், அவரது குணங்களை அறிந்தவன். பிறகு ராவணன் நிர்பந்தம் செய்ததன் காரணமாக மாயமானாக ஆனான். அந்த அழகிய மாயமானை பிடித்து தரும்படி சீதை ஸ்ரீராமனை வேண்டினாள். ஸ்ரீராமன் அந்த மானை துரத்தி சென்று பானத்தால் அடித்தார். மாரீச்சன் மரிக்கும் போது ராமனுடைய குரலை போல ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா என்று அலறினான். இதை கேட்ட சீதை அளவு கடந்த துக்கத்தை அடைந்து லக்ஷ்மணனை நிர்பந்தித்து ஸ்ரீராமனிடம் அனுப்பினாள். ராவணன் அந்த சமயத்தில் யதிரூபத்துடன் சீதையை அபகரித்தான். லக்ஷ்மணனுடன் ஸ்ரீராமன் பர்ணசாலையில் சீதையை காணாமல் ரொம்பவும் துக்கப்பட்டார். சபரி மோக்ஷமும் ஹனுமத் சமாகமமும். பிறகு சீதையை தேடிக்கொண்டு ஸ்ரீராமர் போனார். அங்கு இறக்கைகள் அறுபட்டு கிடந்த ஜடாயுவை கண்டார். ஜடாயு அதிகமாக பேச முடியாமல் என்னை கொன்று தங்கள் மனைவியை ராவணன் தூக்கிச் சென்றான் என்று மட்டும் சொல்லி உயிரை இழந்தார். ஸ்ரீராமன் தன் பிதாவிற்கு நேரில் இருந்து கர்மா செய்யாததால் ஜடாயு கபந்தன் முதலியோருக்கு செய்யும்படி நேர்ந்தது. இவ்வாறு இவ்விருவர்களுக்கும் ஸ்வர்க்க கதியை அளித்துவிட்டு ஸ்ரீராமர் சபரியை பம்பா நதிக்கரையில் கண்டார். அவளுக்கு திவ்ய கதியையும் கொடுத்தார். சபரிக்கு புண்ணியலோகத்தை அளித்து சுக்ரீவனை தேடி போனார். அங்கு வாயு புத்திரனான ஹனுமாரை கண்டு அளவு கடந்த ஆனந்தம் அடைந்தார். ஹனுமாரை அடைந்த பிறகுதான் ஸ்ரீராமனுக்கு மனம் தெளிந்தது. ஹனுமார் சுக்ரீவனுடைய மந்திரி, அபார புத்தி வாய்ந்தவர். கவலை அடைந்தவன் புத்திமானை அடைந்தால் கவலை நீங்கும் என்பது இதனால் வெளியாகிறது. இந்த ஸ்லோகத்தையும் படிப்போரின் கவலை நீங்கும்படி நம்பூதிரி ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். அளவில்லா ஆனந்தம் கொண்ட மனமுடைய ஹே குருவாயூரப்பா காக்க வேண்டும் என மனமுருகி நாராயண நம்பூதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை வேண்டி இருக்கிறார். சுக்ரீவ சக்கியமும் வாலிவதமும். ஹனுமாரால் தான் சுக்ரீவனுக்கு பயம் நீங்கி ராஜ்யம் கிட்டுகிறது. சுக்ரீவன் ராமனுடைய வீரியத்தில் சந்தேகம் கொண்டு துந்துபி என்ற அசுரனின் அஸ்தியை புரட்டச் சொன்னான். ஸ்ரீராமனும் தனது கால் கட்டை விரலால் அதை புரட்டி தள்ளினார். மேலும் சுக்ரீவனின் சந்தேகத்தை நீக்க 7 தேக்கு மரங்களை ஒரே சமயத்தில் பானத்தினால் துளைத்தார். சாதுவான சுக்ரீவனை வாலி ஹிம்சித்தான். வாலி அளவு கடந்த பலவான். அந்த வாலியை மறைந்திருந்து கொன்றார். மதங்காசிரமத்திற்கு அருகில் உள்ள பிரஷ்ரவன பர்வதத்தில் மழைக்காலம் முழுவதையும் சீதையின் பிரிவினால் கலக்கமுற்று கழித்தார். வானரங்கள் சீதையை தேடுதல். மழைக்காலத்தில் பிரஷ்ரவன பர்வதத்தில் ஸ்ரீராமர் வசித்தார். வாலியை வதம் செய்து தீனமான சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்து வைத்தார். மழைக்காலத்தில் அவனை சுகமாக ராஜ்யத்தில் வசிக்கும்படியும் கட்டளையிட்டார்.
ஷரத்ருத்து வந்தவுடன் வரும்படியும் சொல்லியிருந்தார். ஷரத்ருத்து வந்தும் சுக்ரீவன் வரவில்லை. ஸ்ரீராமன் மிகுந்த தாபத்தை அடைந்தார். இதை கண்ட லக்ஷ்மணன் சுக்ரீவனிடம் அளவு கடந்த கோபம் கொண்டார். அப்பொழுது ஸ்ரீராமன் லக்ஷ்மணனை தோழனை காக்க வேண்டியது நமது கடமை என்று சொல்லி சமாதானம் செய்து சுக்ரீவனை அழைத்து வரும்படி அனுப்பினார். லக்ஷ்மணனும் சுக்ரீவனிடம் கோபம் காட்டி பேசினான். தாரை வந்து சமாதானம் செய்தாள். பிறகு சுக்ரீவன் லக்ஷ்மணனையும் பல்லக்கில் ஏற்றிக் கொண்டு புறப்பட்டான். இருவரும் ஸ்ரீராமனிடம் வந்து சேர்ந்தார்கள். சுக்ரீவன் தவறு செய்து விட்டதை எண்ணி மிக்க பயத்தை அடைந்தான். ஸ்ரீராமன் சர்வ ஜீவராசிகளுடைய பயத்தையும் போக்குபவர் ஆகையால் சுக்ரீவனை கோபிக்காமல் அனுக்கிரகம் செய்தார். சுக்ரீவனும் ஏராளமான வானர படைகளை நாலா திக்குகளிலும் அனுப்ப திரட்டி நிறுத்தினான். அப்பொழுது தெற்கு திக்கிற்கு செல்லும் வானரர்களின் நடுவில் உள்ள ஹனுமாரிடம் மோதிரத்தையும் கொடுத்து செய்தியையும் சொல்லி அனுப்பினார். சுக்ரீவன் தனக்காக ஏராளமான சைனியத்தை தயாரித்தது கண்டு ஸ்ரீராமன் மிகவும் சந்தோஷப்பட்டாராம். புலி இயக்கம் அளித்தலும் சூடாமணி பிரதானமும். ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினார். அங்கு இலங்கையில் எல்லா இடங்களிலும் சீதையை தேடினார். அசோகவனத்தில் ஜனக புத்திரியை கண்டார். அவள் ஸ்ரீராமனுடைய பிரிவினால் துக்கப்பட்டு பிராணனை விட முயன்று கொண்டிருந்தாள். அப்பொழுது ஹனுமார் ஸ்ரீராமாயணத்தை மனமுருகி சிம்சுபா மரத்தின் நுனியிலிருந்து கொண்டு சொன்னார். அதை கேட்டதும் தேவி பரமானந்தத்தை அடைந்தாள். ஸ்ரீராமன் பெயருள்ள மோதிரத்தை ஹனுமார் சீதையினிடம் கொடுத்தார். அசோகவனத்தை அழித்தார். தன்னை எதிர்த்த பல ராட்சசர்களையும் வதம் செய்தார். அக்ஷய குமாரனையும் வதம் செய்தார். இந்திரஜித்தும் ஹனுமாருடன் சண்டையிட்டு பிரம்மாஸ்திரத்தால் அவரை கட்டினான். பிரம்மதேவனிடமுள்ள பக்தியினால் ஹனுமார் அந்த அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டார். ராவணனையும் கண்டு உபதேசித்தார். ஹிதத்தை சொன்ன ஹனுமாரிடம் கோபம் கொண்டு ராவணன் அவருடைய வாலில் தீயிட்டான். அந்த தீயால் ஹனுமார் லங்கையை எரித்தார். உடனே சீக்கிரமாக சீதை அளித்த சூடாமணியை ஸ்ரீராமனிடம் கொண்டு வந்து கொடுத்தார். விபீஷண சரணாகதியும் சமுத்திரராஜன் சரணடைதலும். சூடாமணியை பெற்றுக்கொண்டதும் ஸ்ரீராமர் அபிஜித் லக்னத்தில் சுக்ரீவன், அங்கதன் முதலிய பூமி முழுவதும் வியாபித்த வானர படையுடன் சமுத்திரக்கரையை அடைந்தார். ராவணனுடைய தம்பியான விபீஷணன் இக்கரையில் வந்து ஸ்ரீராமனை சரணடைந்தான். கருணாமூர்த்தியான ஸ்ரீராமன் அவனை சேர்த்து கொண்டார். விபீஷணனும் லங்கையில் உள்ள ராவணனுடைய பலம் முதலியவற்றை ரகசியமாக சொன்னான். சமுத்திரத்தை தாண்ட வேண்டுமே என்று ஸ்ரீராமன் யோசிக்கையில் சமுத்திரராஜனை சரணடையும்படி விபீஷணன் யோசனை கூறினான். ஸ்ரீராமனும் அவ்வாறே செய்தான். இவ்வாறு செய்தும் சமுத்திரராஜன் வரவில்லை. பிறகு ஸ்ரீராமன் கோபமடைந்து ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகம் செய்தார். உடனே சமுத்திரராஜன் கலங்கி நடுங்கி ஓடி வந்து ஸ்ரீராமனை சரணடைந்தான். மேலும் நளன் என்ற வானரத்தை கொண்டு அணை கட்டும்படி சொன்னான். சேதுபந்தமும் நாக பாஷ விமோச்சனமும். வானரங்கள் எல்லா திக்குகளிலிருந்தும் பெரும் மலைகளை கொண்டு வந்தன. அவற்றை சமுத்திரத்தில் போட்டு ஸ்ரீராமன் அணை கட்டச் சொன்னார். மொத்தம் 5 தினங்களில் அணை கட்டியதாயும் அதில் முதல் நாள் 14 யோஜன தூரமும், 2வது நாள் 20 யோஜனை தூரமும், 3வது நாள் 21 யோஜனை தூரமும், 4வது நாள் 22 யோஜனையும், 5ஆம் நாள் 23 யோஜனையுமாக அணையை கட்டி பூர்த்தி செய்தனர். 1 யோஜனை என்பது 10 மைல். இவர் 100 யோஜனை தூரம் நீளமும் 10 யோஜனை அகலமும் உள்ள அணையை கட்டி முடித்தனர். நளன் லங்கையில் உள்ள சுவேலம் என்ற மலையை பிடிப்பாக கொண்டு தன் பிதாவான விஸ்வகர்மாவை போலவே சமுத்திரத்தில் திருடமான அணையை கட்டினான். இவ்வாறு பிறரால் சாதிக்க முடியாத காரியத்தை செய்து முடித்ததற்காக தேவர்கள், சித்தர், சாரணர், முனிவர் முதலியோருடன் மிக பரிசுத்தமான தீர்த்தங்களை கொண்டு ஸ்ரீராமனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தனர். இப்படி சேதுபந்தம் செய்து ஸ்ரீராமன் லங்கை சென்றார். அங்கு வானரங்களை கொண்டு ராட்சசர்களை வதம் செய்தார். வானரங்களுக்கு ஆயுதங்களோவெனில் தித்திப்பற்கள், நகங்கள், மலைகள், கற்கள், மரங்கள் முதலியவைகளே. இவ்வாறு ஸ்ரீராமன் தன் வீரத்தை லங்கையில் நன்கு காண்பித்தார். இந்திரஜித் நாகபாஷத்தால் ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் கட்டிவிட்டான். அப்பொழுது கருடன் வேகமாக வர இறக்கைகளில் காற்று பட்டு ஸ்ரீராம லக்ஷ்மணர்களின் சரீரத்தினின்று பாம்புகள் வெளியேறிவிட்டன. ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் அளவற்ற பலத்துடன் கூடி மறுபடியும் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். வானர சைனியங்கள் லங்கா நகரத்தை ஆக்கிரமித்ததை கண்டு ராவணன், நிகும்பன், கும்பன், தூம்ராக்ஷன், துர்முகன், சுராந்தகன்,
நராந்தகன் முதலியோர்களையும் புத்திரனான இந்திரஜித்தையும் பிரகஸ்தனையும் அதிகாயன் விகம்பனன் முதலியோரையும் அனுப்பினான். இவர்களை வானர சைனியங்களும் லக்ஷ்மணனும் ஸ்ரீராமரும் வதம் செய்த விவரம் மேலும் சில ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. தனது மாயா சக்தியை புகழ்ந்து பேசிய இந்திரஜித்தை லக்ஷ்மணன் வதம் செய்தான். இந்திரஜித்தை வதம் செய்த காரணத்தால் கோபமடைந்த ராவணன் சிறந்த சக்தி ஆயுதத்தை லக்ஷ்மணன் மீது பிரயோகித்தான். அதனால் லக்ஷ்மணனுடைய உயிர் சரீரத்தை விட்டு நழுவியதாக கூறியிருக்கிறார். வாயுபுத்திரனான ஹனுமார் ஓஷதி பர்வதத்தை எடுத்து வந்தார். அதை முகர்ந்ததால் லக்ஷ்மணர் மூர்ச்சை தெளிந்து எழுந்து விட்டார். ராட்சச மாயையினால் ஸ்ரீராமனும் யுத்தம் செய்ய கலங்கினாராம். அதாவது இந்திரஜித் மாயா சீதையை வதம் செய்ததை பார்த்து இனி யுத்தத்தால் பயனில்லை என நினைத்து விட்டதே ஆகும். அப்பொழுது விபீஷணன் இது மாயையின் செய்கை என்பதை எடுத்துரைத்தார். இதனால் பக்தனான விபீஷணனை கௌரவிப்பதற்கே இம்மாதிரி செய்ததாக கொள்ள வேண்டும். கும்பகர்ணனோவெனில் யுத்தத்திற்கு வந்தான். அவன் வரும்போதே அவனது அடிவைப்புகளால் பூமி நடுங்கியது. இவ்வாறு தன்னை நோக்கி வந்த கும்பகர்ணனை ஸ்ரீராமர் வதம் செய்தார். ராவணவதமும் ராஜ்யாபிஷேகமும். ஸ்ரீராமனும் ராவணனும் யுத்தம் செய்தனர். ராவணன் தனது ரத்தத்தில் இருந்து கொண்டு யுத்தம் செய்தான். ஸ்ரீராமனுக்கு ரத்தம் இல்லை. ராவண யுத்தத்தை தர்ஷிக்க இந்திராதி தேவர்கள் ஆகாசத்தில் குழுமி இருந்தனர். அப்பொழுது தேவேந்திரன் தனக்கு சத்ரு ஜெயம், இந்திர பட்டம் முதலிய பாக்கியங்கள் எந்த பகவத் கடாட்சத்தால் கிடைத்ததோ அவனே ஸ்ரீராமனாக அவதரித்து இருப்பதால் அந்த தெய்வத்திற்கு மாதலி மூலம் தனது தேரையும் திவ்ய கவச்சங்களையும் அனுப்பினான். அதை ஸ்ரீராமன் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்தார். ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை ஸ்ரீ வால்மீகி இவர்களின் போருக்கு உவமை இவர்களது போரே ஆகும் என பொருள்பட கூறியிருக்கிறார். சாமானிய பானங்களால் ராவணனுடைய தலைகளை அறுத்தபோது அவனது தலைகள் திரும்ப திரும்ப 101 முறை முளைத்து வந்தன. அதை கண்டு ஸ்ரீராமன் கவலை கொண்டார். இப்படி வருந்துவதெல்லாம் தன்னை மனுஷ்யாவதாரம் என நடித்து காட்டுவதற்கே ஆகும். அப்பொழுது தேவலோகத்திலிருந்து வந்த மாதலி ராவணனை சாமானிய பானங்களால் கொல்ல முடியாது என்றும் பிரம்மாஸ்திரத்தால் தான் வதம் செய்ய முடியும் என்றும் ராவணனுக்கு மரணம் இந்த சமயத்தில்தான் என தேவர்கள் நிச்சயித்திருப்பதாயும் கூறியதாக ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஸ்ரீராமன் ராவணனுடைய கழுத்துக்களை பிரம்மாஸ்திரத்தால் அறுத்து தள்ளினான். இவ்வாறு ராவண வதமானதும் உலகிற்கு தேவியின் பெருமையை உணர்த்துவதற்காக அக்னி பிரவேசம் செய்யும்படி செய்து ஏற்றுக்கொண்டார். ராவண வதமானதும் சர்வ தேவர்களும் வந்து ஸ்ரீராமனை தரிசித்தனர். வரன் பெற்றுக்கொள்ளும்படியும் வேண்டினர். ஸ்ரீராமன் யுத்தத்தில் தனக்கு உதவி புரிந்து மடிந்த வானரர்களை பிழைக்கும்படி வரன் வேண்டினார். அவ்வானரங்கள் ஒருவித காயமோ வடுக்களோ இன்றி தூங்கியவர் எழுந்தது போல எழுந்தனர். இவர்களோடும் லங்காதிபதியான விபீஷணனோடும் தேவியோடும் லக்ஷ்மணனோடும் ஸ்ரீராமன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தி சென்றார்.